ஃபஸ்ட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு ஆட்டிடியூட் வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் இருக்கும். அதில் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், கேன்வாஷ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 9:16 ரேஷியோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரி ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்து இதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா குரோமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அது க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே பாருங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஒரு 90 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக 90ல் கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அந்த ஸ்க்ரீன்லன்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எகைன் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு எகைன் உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணணும், இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஃபோட்டோவுமே கரெக்டாக அந்த ஃப்ரேம் மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து லுக்காக இருக்கும். எகைன் வந்து நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது மறுபடியும் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு செட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிளண்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க எகைன். ஸோ இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து மேக் பண்ணியிருந்திருப்போம். நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எகைன் மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் வந்து வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், இல்லை நீங்கள் ஓனாக வேறு ஆடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க வீடியோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸை நம்ம சூப்பராகவே கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்து கூட மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.